வணக்கம் மக்களே, நீங்கள் வந்துருக்கிறது காரக்ஸ் தமிழ்நாடு யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்மளுக்கு 2 கோல்டு தருவாங்க. அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆல்ரெடி அதில் வந்து நம்ம 2 கோல்டு கிளைம் பண்ணி வச்சுட்டோம். காரணம் கிடையாது. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த MR2ங்கிற இந்த ஒரு காரோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காரோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஆக்சுவலி இந்த கார் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் சும்மா கிளாஸியாக இருக்கும், மக்களே. வெடித்தனமாக இருக்கும். வெளியேருந்து லுக் பார்க்கவே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக விண்டேஜ் ஃபீல் கிடைக்கும், மக்களே. இது வந்து டொயோட்டாவோட MR2, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த காரை பற்றி நீங்கள் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, காரோட நேச்சரான பாடி கிட்ஸ், டியூனிங்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இப்படியும் அவ்வளோக்கு பாடி கிட்டு டியூனிங்லாம் பண்ணுறதுக்கு அவ்வளோக்கு காசே கிடையாது. இது மட்டும் 1 லட்சம் 2-3 லட்சம், 1,20,000, 1,50,000 லைக் மணி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த கார் ரெடி பண்ண முடியும். அதனால் கார் டியூனிங்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் சின்ன பாடி கிட்ஸ் வீடியோலாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம அந்த காரை என்னென்ன பண்ண பார்க்க பார்த்தீங்கன்னா, இது பாடி கிட்ஸை பார்க்க போகிறோம். பாடி கிட்டில் ஃபஸ்ட்டு பாடி கிட்டை பார்த்தீங்கன்னா சைல்டு என்னமோ ஒரு பாடி கிட்டு. இந்த பாடி கிட்டு படி ஞாபகமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பாடி கிட். நீங்கள் பாடி கிட் வாங்கினீங்கன்னா ஸ்பாய்லர் சேஞ்ச் பண்ணிடுங்க, ஹெட்லைட்டையும் சேஞ்ச் பண்ணிடுங்க. அதான் நான் சொல்கிறது. எல்லாம் பார்த்தீங்கன்னா காரே இருக்காது, நல்லாவே இருக்காது. ஆனால் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுது பாடி கிட் நல்லா தான் மக்கள் இருக்குது, என்னன்னு சொல்லலாம். பட் இந்த கார் சகிக்கல மக்களே. இந்த பாடி கிட் போட்டதுக்கப்புறம் அதுவும் இந்த ப்ரோஃபோல்ஸ்ன்னு சொல்லி ஒரு பாடி கிட் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் 42,000 ஒக்க பாடி கிட்லாம் ஒற்றையே போட்டு வருது. ஆனால் 76,000 இந்த ஆர்டி பார்த்தீங்களா, இது சரி ஒர்ட்டு மக்கள். நான் சொல்கிற வரைக்கும் இந்த ஆர்டி பாடி கிட்டு சரி ஒர்ட்டு நான் சொல்கிறேன். அப்படியே அந்த கிளியராக இந்த இங்கேருந்து ஹெட்லைட் தூக்கி அங்கேயே அழகாக போட்டிருக்காங்க. இந்த பாடிக்கெல்லாம் போய் வண்டி சூப்பராகவே இருக்கும், சூப்பராகட்டும் இருக்கும். அந்த காரை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பாதிக்கு பாதி கொஞ்சம் டியூன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு இந்த பாடி கிட் ஓடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு 1,20,000, 1,40,000 சம்பாதிச்சதுக்கப்புறம் தான் பாடிக்கு யோசிக்காமல் இதை போட்டு மீதிக்கிற கொஞ்சம் காசுக்கு 67,000 டர்போவை போட்டு விட்டு கார் சரியாக ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஏன் தெரியுமா இப்போ ரெடி பண்ணல? ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்ட்ரீட் டான்ஸை முடிக்கிறதுக்கான பிளானில் இருக்கேன் நான். அதனால் ஸ்ட்ரீட் டான்ஸை முடிக்கணுமா, அதனால பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணாமல் இருக்கேன். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி செட் அப்படியே ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது வெறும் மணி தான் மக்கள், மணி மட்டும்தான், நாட் காயின்ஸ். கோல்டு காயின்ஸ்லாம் யூஸே தேவையே விடாது. வெறும் மணி மட்டும் தான் இதுக்கிட்ட உடனே. ஓகே, இதில் போய் நம்ம அடித்து ஒட்டலாமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். 42,000 ஒத்தான வரி. ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இந்த வேலையும் கிடையாது. அது வந்து சும்மா தான் வந்து ஊசிக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த MR2 பற்றி நிறையா விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு மக்களே. இந்த கார் ஒரு ஆக்சலரேஷனில் ரொம்பவும் பிட் பண்ணி உள்ளே இருக்காது. பட் இல்லை, நம்ம இந்த காரோட டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம மாஸ்டாக வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம மாஸ்டாக எப்படி இருந்துச்சோ அந்தளவுக்கு ஸ்பீடில் நம்ம காரும் இருக்கும். MR2 நம்ம மாஸ்டர் அளவுக்கு கொண்டு போனால் சூப்பராக இருக்குல்ல. கார் சொன்னால் ஒழுங்காக மக்களே. இப்போ நெட்டை எனக்கு கேட்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எடுத்து நான் வீடியோலாம் அப்லோட் பண்ணலாம் செக் பண்ணி வைப்பேன். செக் பண்ணி பார்க்கும்போதுலாம் பார்த்தீங்கன்னா சவுண்டே நல்லா இருக்காது. ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கார் சவுண்டு பார்த்தீங்களா, அது மட்டும் தான் உருன்னு கேட்கும். அது எதுவும் கேட்காது. அதனால வந்து கார் சவுண்டு மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். வேறு ஒன்றும் காரணம் இல்லை. ஆனால் அந்த கார் கண்ட்ரோல் சூப்பராக இருக்கும் மக்களே. கொஞ்சம் பிரேக் அடிச்சு திரும்பினா கூட கட்டி ஸ்கிட் ஆகாது. அந்த அளவுக்கு நான் வண்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து டயர் வெளியே தள்ளுவாங்கள்ல, வெளியே தள்ளி விட்டு போடுவாங்கள்ல, அதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்போர்ட்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் ஸ்போர்ட்ஸில் போட்டால் தான் வந்து வண்டி லைவில் ஸ்கிட்டே அடிக்காது. நீங்கள் ஏதாச்சும் இந்த எலக்ட்ரிலாம் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், வண்டி நல்லா செம்மையாக ட்ரிப் பிடிக்கும். அதான் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அன்லிமிட்டட்லாம் பார்த்தீங்கன்னா அது ட்ரிஃப்ட்டுக்காக ரெடி பண்ணுறது.
பெஸ்ட்டுக்கான ரெடி பண்ணுற டியூனிங்கு. நான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இது போர்டில் அன்லிமிட்டட்லாம் நான் ட்ரிஃப்ட்டுக்கு ரெடி பண்ணேன்னா கொஞ்சம் கோல்டை சேர்த்து வச்சு நான் அன்லிமிட்டடில் போடுவேன். இது பிரேக்கிங் சரியில்லை மக்களே. பிரேக்கிங் டியூனிங்ஸ் நம்ம கண்டுபிடிச்சா தான் இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா நான் பாடி கிட் போடுறதுக்காக காசு எடுத்து வச்சுருக்கேன். நான் பேசுனேன் பாடி கிட் போடுறதுக்கப்புறம் வந்து இது இவனுக்கு பார்த்தீங்கன்னா டர்போ போட்டோன்னே யூஓ 6 வாங்கணும். இப்போ 6 வாங்கினதுக்கப்புறம் தான் நான் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் செய்ய போகுது. ஏன்னா யூஓ 6 வாங்கினா நம்ம ஸ்ட்ரீட் ரேஸ் முடிச்சது மூலியமாகவே நம்மளுக்கு ஒரு $50,000 கிடைக்கும். $50,000 15 கோல்டு பார்த்தீங்கன்னா பெரிய ரோட ப்ளே பண்ணும். அந்த பார்த்தீங்கன்னா எல்லாம் வேலையை பார்த்துட்ருக்கேன். அந்த மோர்கன் வித்தியாசமான பேராக வைக்கிறேன்டே. ஓகே டெலிவரி பண்ணலாம். நான் அது 3 டெலிவரியா நான் கொடுத்துருவீங்க. ஒரு டெலிவரி தான் இருக்குது. இன்னும் டெலிவரி ஓஹோ பக்கத்துலேயே டெலிவரி இருக்குது. டெலிவரி முடித்த உடனே வந்து ரூட்லேயே வந்து டெலிவரியே பார்த்துடணும். பார்த்துடலாம் வாங்க. டெலிவரிக்கு கொடுக்குற காரை சரி ஸ்பீடாக போதும் மக்களே. எத்தனை மக்களே இந்த வரலாம் சைட்லேருந்து போக வருது. எக்ஸாக்ட் சைட்லேருந்து வெடிக்கிறது. ஓஹோ அது இந்த வேறு இது வருது. இங்கேருந்து இங்கேருந்து வராங்க சரி ஸ்பீடில் வருவாங்க. ஆனால் டிஸ்டன்ஸில் அவனை 2 பம்பரில் அடிச்சிருப்பேன் இந்த வேறு வச்சுட்டு. இப்போ என்ன ப்ரோ MR2 ரிவ்யூ நீங்கள் டெலிவரியில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்க. வேறு ஒன்றும் கிடையாது. நான் வந்து சும்மா தான் இருந்தேன். ஸோ நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிறதுக்கு டெலிவரி வச்சு பண்ணுவோன்னு சொல்லி MR2 ரிவ்யூ ஒரு 6 டெலிவரி பண்ணுறோம். நான் வந்து இந்த சரி பிகினர் கைட்ஸ்னு சொல்லி கொடுக்குறேன். பிகினர் கைட்ஸ்னால் அப்படிலாம் கிடையாது. இது வேறு பிகினர் கைட்ஸ். ஆக்சுவலி மணி எப்படி அன்லிமிட்டட் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்குது தான் அந்த பிகினர் கைட்ஸோட வேலை. இந்த அன்லிமிட்டடாக மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது நிறைய பேர் கேட்டுருக்கேன். அந்த அன்லிமிட்டட் மணி எப்படி திரும்ப ஏர்ன் பண்ணுறது? ஏன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு டெய்லி ஒரு நாளைக்கு எனக்கு 60,000 50,000 கிடைக்கணும்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு முடிக்க வேண்டியது உங்களோட க்ளப்ஸு. அது ரேசஸ் க்ளப்பு நிறைய க்ளப்லாம் கொடுப்பாங்களா. அந்த க்ளப்போட ரேசஸ்லாம் முடிக்கிறது மூலமாக உங்களுக்கு அன்லிமிட்டடான மணி கிடச்சிட்டே இருக்கும். ஏன்னா டெய்லி ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க மக்களே. சில க்ளப்லாம் ஒரு நாளைக்கு 7,000 தருவாங்க. அது 7,000 வெளியே ரோட ப்ளே பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட்டில் வந்துட்டு பொட்டு தாக்கியிருப்போம் நம்ம வந்து மக்களே. இந்த ரோட்டில் நைட் நேரத்தில் வந்து சத்தியமாக வண்டியை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு மோசமான ரோடு மக்களுங்களாம். ஆனால் ஸ்பீட் அண்ட் சிண்டிகேட்டு நான் வந்து வீடியோவில் பார்த்துருக்கேன். எப்படி சரி ஸ்பீட் அண்ட் சிண்டிகேட்டை முடிக்க முடியாது தெரியும். சரி எப்படி முடிப்போம்னு சொல்லி பார்ப்பேன்னு சொல்லி பார்த்த மக்களே காரை அடித்து பறக்க விட்டு போகிறாங்க. அதான் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ரொம்ப மோசமான ரோடு. இந்த ரோட்டில் ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அடுத்து ஏறிச்சாச்சு தேவையில்லாமல் வச்சுட்டு வந்துட்டீங்க. நான் நேரத்துக்கு முடிச்சுக்க வேண்டியது. வந்து 2 சிட்டி கிடையாது. கண்டினியூ வந்துட்டு சர்பில் எப்படி இதுதான் வந்து இருக்குது. இது வந்துவிட்டா வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக அது வெளியே தூக்கி வந்துவிட்டோம். நாம் வந்து வண்டி 20% வெளியே பண்ணுவோம்னா வேறு மிச்சம் டைம் சேவ் ஆகும். அதான் பற்றி நம்ம பண்ணிட்டுங்க. சூப்பராக இருக்கும் இந்த வருது ஓடு. ஊரில் வச்சுருந்தேன் டெலிவரி பண்ண நான் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி பண்ணாத வரைக்கும் நான் 100 வச்சுருந்தேன். 81% குறைச்சிட்டாங்க. பெயிலிங் வேணா அப்படி சொல்லிட்டாங்க மக்களே. அவங்க முன்னாடி ஒரு பெயிலிங் வேணா அவங்க ரொம்ப தூரத்தில் போயிட்டுருக்காங்க. அவங்க கிட்ட வந்து தான் நீங்கள் பிரேக்கை போட்டாங்க. கிட்டையும் வரல ஒன்றும் வரல. அதுக்குள்ளேயும் அவங்க பிரேக்க போகிறாங்கன்னு வரல. இந்த ஹைவே வந்தாலே இதே பிரச்சனை மக்களே. எவ்வளோ டிராஃபிக் வருதுன்னா நைட் நேரம் இந்த நைட் டெலிவரி வந்தாலே எக்கச்சக்கமான டிராஃபிக் ஓட்டு சாவடிப்பாங்க. நைட் டெலிவரி விட்டு சிட்டிக்குள்ளே பண்ணுற சொன்ன கூட பசங்க சர்புக்குள்ளே பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். சிட்டிக்குள்ளே பண்ணுறது கூட ஓரளவுக்கு ஈஸின்னு நான் சொல்லலாம். போயிட்டே இருக்கலாம் மேலே சிட்டி
நல்லா வெளிச்சமாக இருக்கும். சர்வக்குள்ளே சரி இருட்டாக இருக்கும். ஓடி எங்கே இருக்குன்னே தெரியாது. அந்தளவுக்கு சர்வக்குள்ளே இருட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சும்மா ட்ரிஃப்ட் ஆகிட்டு போய் மக்கள் எடுத்துக்கலாம். சர்வு நான் சொல்கிறேன், இந்த சர்வு ரொம்ப மோசமான ரோடுன்னு. மட்டும் இல்லாமல் இந்த ரோட்டில் நிறைய பயமாக இருக்கும். எப்படி நம்ம வட்டியே ஒரு நம்ம இந்தியாவில் போகிற மாதிரி இருக்கும். இந்தியாவில் தனி ரூட்டில் நம்ம மட்டும் போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சர்வு மோசமான ரோடு இன்னும் வரமாட்டாங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் ரோட்டில் ட்ரிஃப்ட்லாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் ரோடெலாம் ரேஸ் வச்சாலே போதும் செத்துருவாங்க. அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும் மக்களே. எங்கள் டெலிவரி பண்ணிட்டா 3000 அசால்ட்டு போயிடலாம். சத்தியாச்சு மக்களே 3000 ரூபாய் சாதாரணமாக கெஞ்சூஸ் மக்களே. அந்த ரேஸ் ஓட்டினா அந்த ரேஸு பொருத்தமாக தராய முடியாது. போனஸ் ரேஸ் இது 50,000 ரூபா பண்ண சொல்லி இதுவும் 55,000 ரூபா பண்ண 15 கோல்டு. கெஞ்சூஸ் பண்ணிட்டுக்கும் அடகு வந்து ஒரே ரேட்டு. ஜூனியர்ஸுக்குலாம் ஒரு 10,000 ரூபா கொடுத்து அமுச்சு விட்ருவாங்க மக்களே. இந்த கெல்ப்பு ரொம்ப லோயரான கெல்ப்பு. அதனால தான் நம்மள்கிட்ட வந்து ஒரு ரேஷன் கையில் கிடையாது. சும்மா இருக்கிறத வந்து நம்ம தான் வந்து சும்மா ஊசிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் காசு கஷ்டம்னா போதும். நல்லா முடியும், ஒரு பாடிக்கிட்டே போட முடியும். பைத்தான்ஸ் இதில் எப்போ தான் முடித்தா மட்டும்தான் மக்களே நம்மளால் சன்செட் வீடியோ நல்லா பண்ண முடியும். லெவல் 10 ரீச் ஆகும். இவனுக்கு இருக்கிற மிகப்பெரிய கஷ்டமே ஒரு ட்ராக் வச்சுருப்பேன் மக்களே. அது எப்படி முடிக்கிறதுன்னு சத்தியமாக தெரியல எனக்கு. அது பார்த்தீங்கன்னா சர்புக்குள்ளே தான் இருக்கும். ட்ரக்கை காட்டுறேன். இல்லை அந்த ட்ரக்கை காட்டுறேங்க சொன்னாங்க சொல்லிட்டீங்களோ. இந்த இருக்கும்போது மக்களே கரெக்டாக அந்த ட்ரக்கு தான் அது. இப்படி போயிட்டு இந்த பவர்னட் ரேஞ்சர்ஸ் பார்த்தீங்களா, அது வெளியே போய் இந்த இடத்துல போடுற மாதிரி இடம் வருதுல்ல, லைட்டு போகிறதுக்கு பக்கத்தில் ஒரு ரூட்டு போகும். அதில் பூண்டு இப்படி சுற்றி இந்த இடத்துல வந்து ரெஸ்ட்டு திரும்ப ட்ரைனிங் எடுத்து இப்படி வர மாதிரி வச்சுருப்பாங்க மக்களே. எவன் முடிப்பானே தெரியாது. அந்தளவுக்கு கஷ்டம். அது பார்த்தீங்கன்னா எல்பண்டே இருக்காது தான் நான் சொல்கிறேன், ஒத்துக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்பண்டுங்கிற பேர் இல்லாமல் ட்ரிஃப்ட்டுன்னு ஒன்று கொடுத்து வச்சுருப்பாங்க பாருங்க. சத்தியமாக அதெல்லாம் முடிக்க முடியாது. ஓகே, நான் ஈவோ 9 எடுத்துகிட்டு ஈவோ 9 ஆல்ரெடி வாங்கி வச்சிட்டோம். அவ்வளோ ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அடுத்து பாஸ் ரேஸ் பார்த்தேன். பாஸ் ரேஸ் ஆகும். எல்பண்டு கிடையாது மக்களே இந்த ரேஸில். அதனால் எல்பண்டு கிடையாதுங்கிறதுனால நாளைக்கு பார்த்தீங்க 3 நல்லா கைமா. அது இப்போ 5,000 நம்ம வயசால் தட்டிட்டு போயிடும். 5,000 மக்களே. 5,000 தான் வருவாங்க. ஆனால் 74,000 தான் நம்ம கையில் இப்போ கிடைக்கும். 50K டைம் டேக். இந்த ரேஸை ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் ரேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1,500 ரூபா கிடைக்கும். சரி வந்து 70,000 ரூபா செலவு வச்சுட்டு போயிடலாம். ரொம்ப தான் கடுப்பத்துறீங்க எலக்ட்ரிக் கார் வந்துருக்கு. லாம்பு அக்சலரேஷன் வரும் பிள்ளைங்க. நம்மளோட க்ளோன் பார்த்தீங்கன்னா அங்கே சரியாக தூரம் போயிட்டுருக்கு. எப்படி இந்த க்ளோன் மட்டும் இந்த வேகம் மனதாக போட்டு போயிட்டுனா போதும். நமக்குள்ளே நான் ரொம்ப ரெடி முடிச்சாலும் ஒரு பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,500 ரூபா சும்மா கிடைக்கும். இதில் டைம் டேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் வேகமாக முக்கியும் போது வேகமாக வந்தாலும் அந்த ரிவார்ட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்ட்ஸ் தரவே மாட்டாங்களே. நீங்கள் என்ன தான் கிடைச்சாலும் தரவே மாட்டாங்க ரிவார்ட்ஸ் எல்லாம். நீங்கள் நம்பி விளாண்டிங்கன்னா ஒரு 1,500 ரூபா கொடுத்துட்டு இந்தா நீ ஃபஸ்ட்டாக முடிச்சிட்டில அதுக்கான ரிவார்டுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு கஷ்டமான விஷயம். ஓகே தெரியுமா எலக்ட்ரிக் காருக்கு அப்புறம் நைட் ட்ரெஸ் தருவீங்க. இது இந்த ரேஸு ஒரு வேஸ்ட்டு ரேஸு. அதனால் ரேஸ்லாம் முடிக்கிறது கஷ்டம். நான் MR2 ரிவ்யூக்காக வந்தேன். இங்கேருந்து அப்புறம் ஹீரோ வந்துச்சு. ஓகே ஹீரோ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹேண்ட்லிங் அது.
அதான் பார்த்தீங்கன்னா அவனை வந்து கெஞ்சு ஸ்பிரிண்டில் போட்டு வச்சிருக்கேன். அசால்ட்டாக அந்த ரெண்டு அசால்ட்டாக இருக்காங்க. என்னோட வந்து சூப்பராக இருக்கும். இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ரேஸ் பண்ண சொல்லுவாங்க. RX8ங்களா RX6 அவனுக்கு தொடங்க மாட்டேன் போனான். இவனை தான் வந்து நான் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கிளாஸ் 3 பையன், கிளாஸ் 3க்கு கொண்டு போயிட்டேன். ஆனால் ரேட்டிங் வைஸ் கேவலம். அதனால் பார்த்தீங்கன்னா எடுக்காமல் இருந்தீங்கன்னா, ஆனால் அவன் ட்ரிஃப்ட் வாய்ஸ் சூப்பராக அடிப்பான் மக்களே. ட்ரிஃப்ட்டுக்காக தான் நான் வச்சுருக்கேனே. ட்ரிஃப்ட்டுக்கார் உள்ள பார்க்க எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இவனும் நடிப்பான். நீங்கள் சர்க்யூட்காக தான் நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் அவன் ட்ரிஃப்ட்டுக்கார் நம்மளால கட்டுறேன். எவ்வளோ ட்ரிஃப்ட்டுக்கான மாதிரியே ரெடி பண்ணி வச்சுருப்பேன். இல்லை 7 7 14 ப்ளஸ் 9 எவ்வளோ 23,000 செலவு பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காகவே. இன்னொரு விட்டான ஒன்று வந்து 43,000 செலவு வச்சுருப்பான். ஆனால் உள்ள கம்பிலாம் போடுவாங்களே, அந்த கம்பிலாம் போடுறதுக்கு 43,000 அதுக்கு செலவு வச்சுருப்பான் மக்களே. ஆனால் அவனுக்கு அந்த கம்பி போட மாட்டேன். கம்பி போடுறதுக்கு 20,000 கேட்பாங்க. நம்ம அதுக்கு MR2க்கு கம்பி போட வச்சு ஓரளவுக்கு நல்லா சூப்பராக லுக்கியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால வந்து MR2 போடுறது ஓகே. இன்னும் நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது, இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சு விட்டோம். டேய் ஏன்னா இந்த காரை எடுத்தாலே நல்ல ஒரு கிராஷ் ஆகிட்டே இருக்கும். ஒரு ட்ரிஃப்ட்டு பண்ண முடியல நிம்மதியா. அப்புறம் ஓரளவுக்கு வந்தான். நான் ட்ரிஃப்ட்டில் வந்து நோபு ஓகேங்களா. ட்ரிஃப்ட்டில் வந்து அடிக்கவே தெரியாது மக்களே. ஆனால் ஒரு ஸ்பீட் சூப்பர் மக்களே. ஒரு நம்ம ஈகோ நம்ம ஈகோ பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பீடு போனாலும் இந்த ஸ்பீடு ஒன்றும் போகும். நம்மளுக்கு 2 gift box கிடச்சிருக்கு. என்னால் எந்த வேலையும் இல்லைல்ல, இன்னும் எந்த வேலையும் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அவனை அதை இண்டிகேட் கொடுத்து நின்றுருக்காங்க மக்களே. எந்த வேலையும் இல்லைங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். இந்த சும்மா ஓட்டுறதுக்கு நான் வந்து gift box வச்சு கலெக்ட் பண்ணால் மணி வச்சு கிடைக்கும் உங்களுக்கு. மணிஸ் RX-ல ஒரு ப்ரீமியம் கார் வாங்கினா ரொம்ப கஷ்டம். ப்ரீமியம் காருக்கு நார்மல் கார் வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. சரி ஓகே, ஆனால் எந்த வேலையும் கிடையாது. ஸோ சியூ தட்டை மக்களே. ஓகே, வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ சியூ தட்டை பாய்.